ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே அநேக நாட்களாக நாம் இதை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே தேவனுடைய கோபத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். சாலிட்டரினஸ் ஆஃப் காட், இன்னும் wrath ஆஃப் காட், இதெல்லாம் குறித்து கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை அல்லது அதிகம் பேசப்படாத ஒரு காரியத்தை கொஞ்சம் லைட்டாக நம்ம படிக்கலாமே. அதாவது நிறைய காரியம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, இப்படி பல காரியங்களை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிப்போம். ஆனால் இந்த ஒரு பகுதியை குறித்து அநேக எழுத்தாளர்கள் ரொம்ப எழுதவும் இல்லை இதை நம்ம அதிகம் பேசுகிறதும் இல்லை. ஆனால் வேதத்தில் பக்கத்துக்கு பக்கம் இதனுடைய சாயலை நம்ம பார்க்க முடியும். அப்படின்னு பெருசாக பில்டப் கொடுக்குற அப்படிங்கிறீங்களா? த லாங் சஃபரிங் ஆஃப் காட், அல்லது தேவனுடைய நீடிய சாந்தம் அல்லது பொறுமை, அதை குறித்து தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நேரடியாக பல இடத்துல தேவன் பொறுமையாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம வசனங்கள் அதிகம் நம்ம பார்க்கட்டாலும், ஆனால் ஒவ்வொரு வேதத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்தையும் யோசிக்கும் பொழுது, அதனுடைய பின்னணியை நம்ம யோசிக்கும் பொழுது தேவன் பொறுமையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். கொஞ்சம் என் கூட சேர்ந்து பயணிங்களேன். சபையில் சபையில் இருக்கும் பொழுது யார் என்ன சொன்னாலும் அது ஆராதனை இடம் அல்லது தேவனை ஒர்ஷிப் பண்ணக்கூடிய இடம், ரொம்ப கவனமாக அமைதியாக இருப்போம். ஆனால் அவ்வளோ வல்லமையாக பொறுமையாக இருக்கிற நம்ம இந்த ரோட்டுக்கு போகும்போது யாராவது ஒருத்தர் காரில் குறுக்க வந்து விழுந்துட்டாங்க அப்படின்ன உடனேயே நம்ம ஒரிஜினலாக யார் அப்படிங்கிறதே அங்கே தான் வெளியில் வரும். அதே மாதிரி பாருங்கள், பிள்ளைங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்போம், உண்மைதான். ஒரு குழந்தை அப்படின்னா எல்லாருக்கும் நமக்கு பிடிக்கும். அந்த குழந்தைய, ஒரு வரப்போகிற குழந்தைய எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு, இதெல்லாம் அதிகம் இருக்குது, உண்மைதான். ஆனால் அதே குழந்தை கொஞ்சம் பிறந்து வளர்ந்து இந்த சேட்டை பண்ண ஆரம்பிக்கும் பாருங்கள், அப்படியே என்ன சொல்கிறது, எந்த அளவுக்கு அதை நேசித்தோமோ அந்த அளவுக்கு அது கோபத்தையும் நம்ம பொறுமையை சோதிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த பொறுமை, அப்போ அதே மாதிரி தானே தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம், தேவன் எவ்வளவு பொறுமையாக நம்ம இடத்துல இருக்கிறார், அதை குறித்து தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி அறிமுகமாக. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன். இது பேசிக்காக என்னுடைய பின்னணி நமக்கு தெரியும். அதாவது மோசேக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற அந்த பகுதி. அப்படி வெளிப்படுத்தும் பொழுது இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், அதை லாங் சஃபரிங் சொல்லலாம். சில மொழிபெயர்ப்பில் ஸ்லோ டு ஆங்கர், அதாவது கோவப்படாமல் இருக்கக்கூடிய குணாதிசயம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். என்னாகமம் 14வது அதிகாரம். அது என்னாகமம் 14வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலான அதிகாரம். அதாவது அந்த கானான் தேசத்து வாசல் வரைக்கும் வந்தாச்சு, வந்துட்டு பாடுறா இவ்வளோ பெரிய விஷயத்த உனக்கு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த இடத்துல கூட அவரோட பொறுமையை எப்படி சோதிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி வரக்கூடிய அந்த பின்னணியில் அந்த வசனம் வருது பாருங்களேன். என்னாகமம் 14:17வது அதிகாரம். ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றம் உள்ளவர்களை குற்றம் மற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே. இது கொஞ்சம் ஆக்சிமோரான் மாதிரி இருக்கும் பாருங்கள். அதை முன்னுக்கு பின் முரணாக இருக்கிற மாதிரி அங்கே ஒரு தோற்றம் இருக்குது பாருங்களேன். இப்போ தப்பு செஞ்சான்னா அதை தண்டிக்கணும் கண்டிப்பாக. அங்கே என்ன சொல்லியிருக்கு? குற்றம் உள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல், தப்பு பண்ணவனை தப்பு செய்யாத மாதிரி ட்ரீட் பண்ணாமல் அவனை கரெக்டாக அந்த தப்புக்கு ஏற்ற தண்டனையை கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீடிய சாந்தம் உள்ளவர். நீங்கள் நீடிய சாந்தம் உள்ளவர் அப்படிங்கும் பொழுது எதை பார்க்கணும் அப்படின்னா, எவ்வளவு நமது மீது ஒரு பொறுமையாக இருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து. சங்கீதம் 86வது அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லும் பொழுது, ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். நீடிய பொறுமை உள்ளவர். சரி, இந்த நீடிய பொறுமை அப்படிங்கிறதோட டெஃபினிஷன் என்ன? நம்ம ஒரு இடத்துல இப்போ ஐ லவ் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறோம், ஐ லவ் மை ஒய்ஃப் அப்படிங்கிறோம். ரெண்டும் ஒரே வார்த்தை தான், ஆனால் அதோட இன்டென்சிட்டி, அந்த மீனிங் கொஞ்சம் வித்தியாசப்படுது. இல்லை, ஐஸ்கிரீமை நேசிக்கிற அளவுக்கு மனைவியை நேசிப்போம், இல்லை மனைவியை நேசிக்கிற அளவுக்கு ஐஸ்கிரீமை நேசிப்போமா? இல்லை, ஒன்றுக்கு ஒன்று அது பொருந்தி பார்க்க முடியாத காரியமாக இருந்தால் வார்த்தை ஒரே வார்த்தை. அப்போ இந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன? கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தேவன் பரிசுத்தமானவர், தேவன் தவறே செய்யாதவர்,
தேவன் பூரணமானவர். நீங்களும் நானும், அல்லது சரி உங்களை என்ன விட்டுருங்களேன், பொதுவாக துன்மார்க்கர், இந்த உலகத்தில் துன்மார்க்கர், அவன் இயல்பாகவே துன்மார்க்கத்தில் இருக்கிறவன். அவன் செய்கிறது எல்லாமே துன்மார்க்கம் தான், அவன் செய்கிறது எல்லாமே மோசமான காரியம்தான். ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது நம்ம யாருக்கு எதிராக செய்கிறோம் அப்படின்னா தேவனுக்கு எதிராக செய்கிறோம். பொதுவாக பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவர் பரிசுத்தமானவர், அந்த பரிசுத்தமான அந்த தேவனுக்கு உண்பதாக அந்த பரிசுத்தங்கிற காரியத்தை விட்டு வெளியில் செய்கிற எல்லாமே பாவம். அதான் சொல்கிறோம், மிஸ்ஸிங் த மார்க் அப்படின்னு சொல்கிறோம். அவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன செய்யணும் எதிர்பார்க்கிறாரோ அதை செய்யாமல் நாம் இருப்பது எல்லாமே பாவம் தான். ஸோ பேசிக்காக பாவம் அப்படின்னா தேவன் எதிர்பார்ப்பதை செய்யாமல் தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதை செய்வதே பாவம் அப்படின்னு வச்சுக்கலாம் டெஃபினிஷன். இப்போ நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோம் சார்? பேசிக்காக நான் பாவி சார், அவர் பேசிக்காக அவர் பரிசுத்தர் சார். அப்போ பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவருக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் நம்ம செய்வோம். அவருக்கு பிடிச்சதெல்லாம் பேசிக்காக எனக்கு செய்ய முடியாது, அவருக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ அது மட்டும் தான் என்னால் செய்ய முடியும். அதனால தான் வசனம் சொல்லுது, நான் விரும்புவதை செய்யாமல் நான் விரும்பாததை செய்கிறேன், நான் அல்ல எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்படி தான் நம்ம செஞ்சுட்டே இருப்போம். அப்போ ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது அவர் பார்த்துட்டே தான் இருக்கிறார். அவர் யார்? ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி. பார்த்தா இப்போ என்ன பண்ணோம்? இப்போ நீங்களே மொதல் டைம் பைக்கில் ஒருத்த முன்னால் போயிட்டு இருக்கிறான், மொதல் டைம் வண்டியில் உள்ள போகிறான், பிரேக் அடிச்சிட்டிங்க, எப்பா பார்த்து போப்பா அப்படிங்கிறீங்க. ரெண்டாவது டைம் தப்பு பண்ணுறான், மூணாவது டைம் உள்ள வந்து விழுந்துட்டான் அப்படின்ற உடனே நீங்கள் எவ்வளோ அன்பா பரிவாட்ட பேசுங்க, ஐயோ தம்பி அடிபட்டுட்டப்பா அப்படின்னு கேட்பீங்க. இப்போது நான் டெய்லி நாம் தினமும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவருக்கு முன்னே வெறும் விக்கட் திங்ஸ், அதாவது மோசமான காரியத்தை செஞ்சுட்டே இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவே இருக்கார் பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் நீடிய சாந்தம். அதை தடுக்கலை நம்பர் 1, நான் செய்ய போகிற தவறான காரியங்களை தடுக்கலை நம்பர் 1, நான் செய்கிற தவறான காரியத்திற்கு என்னை உடனே தண்டிக்கலை நம்பர் 2. இதுதான் அவருடைய லாங் சஃபரிங். நான் செய்யக்கூடிய தவறான காரியங்களை அவர் நிப்பாட்டுன்னு வந்து குறுக்கன்னு தடுக்கவும் செய்யலை, அதே நேரம் நான் செய்த காரியத்துக்கு என்னை செய்ய விட்டு என்னை தண்டிக்கவும் செய்யலை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இப்போ அந்த டிராஃபிக்கில் நிற்பீங்க, சிக்னலில் அங்கங்கே யாருமே இல்லை அப்படின்ன உடனே அந்த சிக்னலை வயலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க, யாருமே இல்லைன்னு வந்துடுவீங்க. நீங்கள் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பில்லருக்கு பின்னர் போலீஸ் ஆஃபீஸர் நிற்பார். நீங்கள் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பக்கம் பிடிப்பார். இப்போ அவர் என்ன பண்ணுவார்? நீங்கள் குற்றம் பண்ணதை தடுக்கலை, நீங்கள் கிராஸ் பண்ணும்போதே பார்த்து தான் இருந்திருப்பார், நீ வா வச்சுக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணியிருப்பார். அப்போ நீங்கள் தடுக்கலை, ஆனால் அதே நேரம் தண்டிக்காமல் விட்டாரா? கரெக்டாக தண்டிச்சிட்டார். எப்படி? அந்த முக்கு தாண்டினோடனே வந்து நிற்பார், சிக்னல் வயலேட் பண்ணல, பார்த்துட்டு தான் இருந்தேன், எங்கே பாரு கேமராவில் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணுவார். ஆனால் இந்த தேவன் பாருங்களேன், தடுக்கவும் செய்யலை, நீ செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற. ஏன்னா நீடிய பொறுமை, நீ செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உன்னை தண்டிக்கவும் செய்யலை, நீடிய பொறுமை. இந்த தேவன் அவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவர். சரி, சில பேர் தண்டிக்காமல் இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களால உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த தேவனை பாருங்களேன், நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற கேளுங்க. கர்த்தர் நீடிய சாந்தமும் அப்படின்ற அடுத்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, மிகுந்த வல்லமையும் உள்ளவர். சார், நீடிய சாந்தம் இருந்து வல்லமை இல்லாமல் இருந்தால் என்னங்க பண்ணுறது? அவன் பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருக்கான், என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வசனம் எப்படி சொல்லுது? அவர் மிகுந்த வல்லமை உள்ளவர். அப்போ அவர் நினைச்ச என்ன வேணாலும் செய்ய முடியும். வல்லமை உள்ளவர் மாத்திரமல்ல, மிகுந்த வல்லமை உள்ளவர், என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்படி செய்ய முடியக்கூடிய அந்த சூழ்நிலை கூட எப்படி இருக்கிறார்னா, நீடிய சாந்தமாக இருக்கிறார். இன்னும் ரொம்ப சிம்பிளாக அதை சொல்லணும் அப்படின்னா, இது எதுக்கு உங்களுக்கும் எனக்கும் அதை நம்ம இதை எதுக்கு சிந்திக்கணும் அப்படின்னா 2 காரியம். 1, நம்ம மேலே தேவன் அவ்வளவு பொறுமையாக இருக்கிறார். திருப்பியும் சொல்கிறேன், நம்ம மேலே தேவன் அவ்வளோ பொறுமையாக இருக்கிறார். யார் இந்த தேவன்? நம்ம ஏற்கனவே பல வாரங்கள் படித்தோம்ல. அவர் அன்பானவர், அவர் இரக்கமுடையவர், அவர் பரிசுத்தமானவர், நீதியானவர், நீதியும் நியாயத்தையும் நிலைநாட்டுகிறவர் அப்படின்னு சொல்லி அவரோட குணாதிசயங்கள் பல காரியங்களை படித்தோம். அவர் பொறுமையாக இருக்கிறாரா யார் மேலே அப்படின்னா, உங்கள் மேலே, என் மேலே. அது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் பாவத்தையே செஞ்சுட்டு இருக்கிற விக்கட் பர்சன் மேலே கூட அவர் அவ்வளோ பொறுமையாக இருக்கிறாராம். அப்போது பரிசுத்தமான தேவன் பாவியான இந்த உலகத்துக்கு மேலே நீடிய பொறுமையாக, இன்னும் ஒரு சில மொழிபெயர்ப்பு ஸ்லோ டு ஆங்கர், கோபப்பட்டிருக்கணும் ஆனால் இன்னும் கோபப்படலை, அப்படி இருக்கிறாரே. அவரே அப்படி இருக்கும் பொழுது அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நீங்களும் நானும், அல்லது எப்படி சொல்லலாம், அவருக்குள் இருக்கிற நீங்களும் நானும், இல்லை அவரை நமக்குள் வைத்திருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு பொறுமையாக இருக்கணும். நம்மளோட உடன் சகோதரர்கள் மீது, இல்லை நம்மளோட குடும்பத்தினர் மீது,
இல்லை இந்த கிறிஸ்துவாகிய அந்த யுனிவர்சல் சர்ச் அந்த பாடியில் இருக்கக்கூடிய எல்லா அவயங்கள் மீதும் நீங்களும் நானும் எவ்வளோ பொறுமையாக இருக்கிற கடனாளியாக இருக்கிறோம். ரொம்ப சிம்பிள். யார் மேலேயாவது உங்களுக்கு பயங்கர கோவம், ஸ்லோ டு ஆங்கர் இல்லாமல் குயிக் டு ஆங்கர் இருக்குன்னு வச்சுடுங்களேன். அப்படியே கண்ணாடி முன்ன போய் நின்றுட்டு ஒரு நிமிஷம் என் மேலே அவர் எவ்வளவு பொறுமையாக இருந்தார் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு நிற்கிறவங்க மேலே உங்களாலையும் பொறுமையாக இருக்க முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எத்தனையோ தடவை நாங்கள் மீறுதலாய் பல காரியங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. தெரிந்து செய்த தவறுகளை விட தெரியாமல் நாங்கள் செய்த தவறுகள் ஏராளம். ஆனாலும் நீர் பல நேரங்களில் எங்களுக்கு தடையாகவும் நிற்கவில்லை, எங்களை தண்டிக்கவும் இல்லை. நீர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து எங்களை இப்பவும் இன்னமும் நேசிக்கிறீர். அந்த நேசம் எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்க கிருபை செய்யும். அதே நேரம் எங்கள் மேல் இவ்வளவு பொறுமையாக இருந்த அந்த தேவனின் பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் மற்றவர்கள் மேலே அல்லது எங்களோட உடன்பிறப்புகள் சகோதரர்கள் மேலே எவ்வளவு பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பலப்படுத்தும், பண்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.